மாலையில பாம்பு வச்சு உன் கழுத்துல போட்டா நீ தேங்காய் செதுற மாதிரி உன் குண்டு வச்சு போட்டா நீங்க செஞ்சுட்டீங்கன்னாக்கா நாட்டை யாரு ஆடுறது எனக்கு யாரு சம்பளம் கொடுக்கறது அதனால செக்அப் பண்ணி உங்களுக்கு போட்டுங்க சோதனை செய்து பார்க்கிறேன். சரி அதெல்லாம் போகட்டும். அனைவரும் எனக்கு முன்னாடி வர வேண்டிய இன்றைய வேலை செஞ்சு வந்த நானு எனக்கு திடீர்னு ஓடு வருது. போனு வருது. சரி மெட்ராஸ்ல ஏன் மச்சான் சித்தரும்பு கட்சி செத்துட்டாமா. மெட்ராஸ்ல உன் மச்சான் சித்தரும்பு கட்சி செத்து விட்டானா? அடா பாவமே. கொடிய விஷம் சித்தரும்பு சேர்வாயில உட்காந்து இருக்கிறான். இது அப்படியே ஏற்றி பேரு ஒடியில ஏறி புடிக்கிட்டு அந்த சித்தரும்பு. சரி ஒடியில தொட ஒடியில பக்கத்துல குய்யா மரணம் கட்டி ஓடினே போன் பண்ணிட்டாங்க. அந்த பூஜை எட்டுக்கு 108 அது அது கட்டிக்கிட்டு வருது. புலாம் 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 என்னதான் வார்த்தை அது இந்த மாதிரி கட்டி போவோம். கட்டிக்கிட்டு வருது. மச்சான் எத்து மைய ஆடு பிள்ளை சேர்த்துக்கிறாங்க ஆஸ்பத்திரி. நான் ஓடி போய் பார்த்தாக்கா சரி கண்ணாடி உள்ள போனாக்கா ஒக்கரிச்சு விடமாட்டான். ஒக்கரிட்டியா? அது செக்யூரிட்டி விடமாட்டான். உடனே பூந்து உள்ள போயிட்டா. ஓ மச்சான போய் பார்த்தா அண்ணாடி ரூம்பு கண்ணாடிடா அது. ஜனபரி கட்டி தொங்க விட்டுட்டு சொட்டு சொட்டா ஓய்வுது. ஹாஸ்பிட்டல்ல ஜனபரி கட்டி தொங்க விட்டுக்குதா? நாதாரு அது குளுக்கோஸ் பைப். அது குளுக்கோஸ் பைப்பு. உடனே டாக்டர் எல்லாம் நின்னுங்கறாங்க. நான் போக முடியல. அவங்க டீ சாப்பிட்டுக்கு போனாங்க. போன கட கண்ணு என் மச்சான் ஒரு ஊசி போட்டவங்க தாங்க மாட்டாங்க. மூக்கல விட்டுக்கிறாங்க, வாயில விட்டுக்கிறாங்க. டீப்ல ஒட்டிட்டு புடி கடைசி ஏறி வந்துட்டாங்க. ஏன் மச்சானுக்கு விட்டுக்கிறாங்க? ஊசி போட்டோட தாங்க மாட்டாங்க. ஏதோ போட்டு அவங்கள சாவடிக்க பாக்குறான்ட்டு புடிங்க போட்டு வெளியே வர என் மச்சான் செத்துட்டான்னு வந்து டாக்டர் சொல்றாங்க. ஆடா பாவமே. சரி பாவம். ஏன்னா பசங்க அவங்க மச்சானுங்க பசங்க இல்ல. என்ன ஒல்லி போட வச்சாங்க. ஒல்லியா போட்டாங்களா? ஒல்லி போட கொல்லிடா. அது தொத்துவாமுண்டா. கொல்லி கொல்லி போட வச்சாங்க. நான் ஒரு வேளைக்கு 5 வேளை சாப்பிடுறேன். பாவம் டேய். கொல்லி போட்டா ஒரு பொழுது இருக்கணும். நீயே பசி தாங்க மாட்ட. சாப்பாடு சாப்பிட இல்ல தண்ணி சாப்பிடாது இருக்கவே மாட்டியாடா நீ. ஆனா பச்சை தண்ணி கூட வாயில படக்கூடாது. அது பல்ல படக்கூடாது. எப்படி இருந்த நீ ஒரு பொழுது? காலையில எழுப்புனாங்க. சரி உட்கார வச்சாங்க. ரெட்டியால 18 இட்லி, ரெட்டியால 18 வடை அந்த வாயில எடுத்து வந்து வச்சாங்க. கருப்பத்தை ஏற்ற சொன்னாங்க. ஏத்தன அதை மொத்தத்தை இழுத்து ஏங்காச்சு விட்டுட்டாங்க. சரி அந்த ரெட்டியால 18 இட்லி அப்படியே 3 வாயா புட்டு போட்டுக்கிறேன். ரெட்டியால 18 இட்லி 18 வடை அப்படியே புட்டு போட்டுக்கிறேன். சரிதான். கண்ணெல்லாம் ஆகிடுச்சு. பசி தாங்க மாட்டியா பாவம். போட்டு வந்து மணி 12 ஆச்சு. எல்லாம் போகுது. அப்ப
இப்ப என்கிட்ட நாங்க நடுவுட்டாங்க உட்கார வச்சுட்டு 2 மார்க் அரிசி போட்டு சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சுட்டு பொரியல வச்சுட்டு அந்த 2 மார்க் சாப்பாடு அப்படியே எடுத்து வந்து போட்டாங்க வாய இலையில சாம்பார் ஊத்துனாங்க உருளைக்கிழங்கு பொரியல வச்சாங்க 2 சாப்பிட்டு அள்ளி வாயில போட்டுட்டு அட பாவமே பசி தாங்க மாட்டியா நீ வேற உட்காந்து கிடற பாவம் என்ன பண்றது கோழி போட்டுக்கிறியா? 7 மணி ஆச்சு. சரி கடைக்கு போய் 2 கிலோ ரவை வாங்கிட்டு வந்து குப்பை மாவு கடைக்கு கொடுக்கலாம். உப்பு மாவா? குப்பை மாவு. ஏய் உப்பு மாடா இது? 2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கி வந்து காய் ஆட்டி போட்டு குடிக்கிறாங்க. 2 லிட்டருக்கு பால் சுண்ட காய்ச்சியா? சுண்ட காய்ச்சி அத வாயில போட்டுக்கினே அதோட கொடுக்கணும் உட்காந்து காலையில 7 மணி 7 மணிக்கு 18 வடை 18 இட்லி ரட்டில மதியானம் 2 மரக அரிசி உருளைக்கிழங்கு கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் சாயங்காலம் 7 மணிக்கு 2 கிலோ உப்புமா 2 லிட்டர் பால். அப்ப நீ எப்பதான் ஒரு போயிருக்கிறா? யாரு நீயா? உனக்கு எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாது. இந்த மலையாபுரி பட்டணத்திலே மார்த்தாண்ட மன்னன் பெருமிடத்தி எந்த ஒரு உரையும் இல்லாமல் சீரம் சிறப்போடும் நாட்டு மக்கள் அப்படி இருக்க என்னுடைய ஆட்சியில் ஏதாவது குறையுண்டோ? முறைக்கு பார்த்தா காண முடியாது. மன்னர் இந்த முடிவிலும் எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. எங்களுக்கும் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை. அந்த மகளுக்கு விஸ்வதபாணி ஆனால் என் மனைவிய குழந்தை பிறந்த குழந்தை இருந்துவிட்டார். ஆனால் ஒரே மகள் ஒப்பற்ற மகள் என்று தாய் இல்லாத குறை தெரியாமல் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக சீரம் சிறப்போடு வளர்த்து வந்து ஆளக்கூடிய இரண்டையோட தம்பி இரணியாக்குதனுக்கு என் மகளை நான் திருமணம் செய்துவிட்டேன். ஆனால் அவர்களோ தேவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறார். தேவர்கள் பார்த்தார்கள் இந்த உலகை எல்லாம் காட்டக்கூடிய அந்த வைகுந்த வாசன் ஸ்ரீமன் நாராயணத்தில் முறையிட அவரோ பெண்பன்றி அவதாரம் எடுத்து என் மகனை கொண்டுவிட்டார். ஆனால் அப்பொழுது 3 மாத கர்ப்பமாக இருந்தால் என்னுடைய மகள். ஆனால் அப்பொழுது என் நாட்டுக்கு அழைத்து வந்து விட்டேன். ஆனால் வந்து இன்றோடு 36 திங்களானது தெரியவில்லை. அதுவே ஒன்றும் புரியவில்லை. அதுவே பெரிய சோகமாக இருக்கிறது, பெரிய வருத்தமாக இருக்கின்றது. என் மகளோ அங்கே அழுது கொண்டிருக்கிறார். நானும் என் மகளை நினைத்து இங்கு சோகத்தோடு இருக்கின்றேன். சர்வமும் படைத்து காக்கும் சர்வேசாதாரணமையா
படைத்தாய் இந்த உலகினிலே எழுந்த தாபமையா ஐயா எனக்கெந்த கோலமையா ஐயா 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 சதிகார தெய்வமே, என் கணவர் இருக்க தருவாயிலே நான் இப்போது 36 திங்களாகி என் வைத்திருப்பது பிள்ளையா கல்லா மண்ணா என்னன்னு தெரியலம்மா. என்னை போல பெண்கள் எல்லாம் பிள்ளை பெற்று எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. 36 மாதமாக எனக்கு தெளிவுபடுத்தி விட்டாரு பாவி செய்வோம். அம்மா எனக்கு ஏமாற்றி கொண்டு நான் ஏமா இப்படிப்பட்ட கோலத்துல வாழணும்? நான் பிறந்த நேரம்மா, இந்த பூமியில் வளர்ந்த நேரமா, எனக்கு எதுக்குமா இப்படிப்பட்ட தலைவிதி? என் வயிற்றில் இருப்பது என்னவென்று தெரியவில்லையே அம்மா. பத்து மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா
அடி மண்ணுக்கு முன்னாலே திரி நீரும் சும்மா ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராராரியோ ஆரிராரிராரோ ஆராரிராராரியோ குடிகார பணிக்கு அடிமட வாக்கப்பட்ட கோபுரமானாடும் சேர கொடுமையும் தாங்கிக்கிட்ட ஏ அம்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராராரியோ ஆரிராரிராரோ ஆராரிராராரியோ கணவர் இருந்த தருவாயில 3 மாத கர்ப்பமாக இருந்த நான் 36 மாதமாகியும் எனக்கு குழந்தையா கல்லா மண்ணான்னு தெரியாம நான் வாழ்கிறேன். ஒவ்வொரு நாளும் படு கஷ்டத்தை பார்த்து என்னை பார்த்து பார்த்து துன்பத்தை அனுபவிக்கிறாரே. நான் தந்தைக்கு பாரமாக அமர்ந்து விட்டேனே. இதுதான் என் தலைவிதியா? இதுதான் என் தலைவிதியா? ஐயோ அப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் பல கஷ்டங்களை பார்த்து பார்த்து நீங்கள் வேதனைப்படுகிறீரே. உங்கள் வேதனையை நான் எப்படி தாங்குவேன்? எப்படி தாங்குவேன் பாப்பா? என்னம்மா பாவம் செய்யலாம்? என்னம்மா நமக்கு இப்படிப்பட்ட நிலைமை வர வேண்டும் அம்மா? இப்படி கஷ்டங்களை பார்த்து நான் உன்னிடையே பாரமாக இருக்கிறேன் அப்பா. அப்பா எங்கே நீயோ நானும் அழிந்தேன்.
இல்லாமல் தாய் இல்லாமல் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக உன்னை எப்படி எல்லாம் வளர்த்து வந்து உன்னிடத்தில் திருமணம் செய்து கொடுத்தேன். ஆனால் அன்று முதல் இன்று வரை 36 திங்களாக கர்ப்பமாக இருக்கிறாய். உன் வயிற்றில் இருப்பது குழந்தையா இல்லை தவித்துக் கொண்டிருக்கிறேன். நமக்கு விடிவு காலம் ஆனால் பார்த்தால் ஏதோ வினை யாராக இருக்கிறது வருவது யார் பார்க்கிறேன். அவனையில் வளைத்த அத்தனை உயிரிலும் ஆண்டவன் இருக்கின்றான். இதை அறிந்தவர் மனதில் அறிவரதாமல் அழகாச்சிருக்கின்றான், அழகாச்சிருக்கின்றான். அவனையில் வளைத்த அத்தனை உயிரிலும் ஆண்டவன் இருக்கின்றான். இதை அறிந்தவர் மனதில் அறிவரதாமல் அழகாச்சிருக்கின்றான், அழகாச்சிருக்கின்றான். எத்தனை கோயில் கட்டிய போதிலும் மலைதாண்டவன் வீடு, 7 மலைதாண்டவன் வீடு. அவனையில் படைத்த அத்தனை உயிரிலும் ஆண்டவன் இருக்கின்றான். இதை அறிந்தவர் மனதில் அறிவரதாமல் அழகாச்சிருக்கின்றான், அழகாச்சிருக்கின்றான். ஹரிஹரி என்று முறையிடும் சொன்னால் அன்பாய் வருகின்றான். அவனையில் படைத்த அத்தனை உயிரிலும் ஆண்டவன் இருக்கின்றான். இதை அறிந்தவர் மனதில் அறிவரந்தாமல் அழகாச்சிருக்கின்றான், அழகாச்சிருக்கின்றான். முடிந்துவிட்டு கலகத்தை செய்வது என்னுடைய வழக்கம் அல்லவா? இதுவரையும் நானும் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. இதுவரையும் எனக்கு கலகம் என்பதே கிடைக்கவில்லையே. ஒரு நேரத்தில் தக்கனாகப்பட்டவன் நான் நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 துக்களாக போக வேண்டும் என்று சாபத்தை தந்தார். அன்று முதல் இன்று வரை தக்க நின்ற சாபம் என்னுடைய சிரசு மீது சுமந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கலகம் கிடைக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் நான் வணங்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனை வணங்கினார் கலகத்துக்கு வழி பார்க்கலாம். அறிவோம் நமோ நாராயணாய நமக, அறிவோம் நமோ நாராயணாய நமக, அறிவோம் நமோ நாராயணாய நமகே. ஓம் ஹரி ஹரி முரஹரி தேவா, எம்மையா கொள்ள நீ வா.
ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. கலகமே இல்லை என்று தகித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த சிவநாராயண அருளால் இன்று தான் எனக்கு சரியான கலம் கிடைத்து விட்டது. எனக்கு கலகம் கிடைக்க வேண்டும் என்றால் மல்லிகாபுரி கோட்டை ஆளக்கூடிய மார்த்தாண்டை மன்னனிடம் சென்றால் எனக்கு தகுந்த கணக்கு வாங்கத்தான் பிறக்கும். புறப்படுகிறேன் மல்லிகாபுரி கோட்டை சந்தை கேட்டு மார்த்தாண்ட மன்னன்